ஜப்பான் படை சைனாவை தாக்கத்தாக வந்துட்டு அங்கேருந்து கப்பல் வந்துட்டு வராங்க. இதை பார்த்து தான் அந்த நாட்டு அரசர் வந்துட்டு வேறு இடத்துக்கு கிளம்புறான். உடனே வந்துட்டு தலைமறைவாக போகிறான். அதனால் ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன், நான் வந்துட்டு அரசர் வந்துட்டு வேறு இடத்துக்கு கொண்டு சேஃபாக கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கட்டி வந்துட்டு அவுத்துட்டு நீ பார்த்துட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவன் கிளம்புனதும் அங்கேருந்து அடிமைகள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஒரு அடிமையை வந்துட்டு ஒருத்தன் அடிப்பான். அடிக்கும்போது உடனே இன்னொருத்தன் வந்துட்டு வயிற்றுலேயே குத்திட்டு உங்களுக்கு கீழே நாங்கள் எப்போ பார்த்தாலும் அடிமையாக இருக்கணுமா, நாங்கள் இப்போலேருந்து வந்துட்டு இந்த அடிமை பத்திரத்தை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு இங்கேருந்து போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைக்கு ஒருத்தன் இருப்பான் அரச மாதிரி. அவனையும் இந்த அடித்து கொண்டுட்டு அவனோட ஒய்ஃபுக்கிட்ட போயிட்டு வந்துட்டு உங்களோட இந்த அடிமை பத்திரம் தானே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதை வச்சு தானே இதை நான் எரிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எரிச்சு விட்டு அந்த இடத்தையே ஃபுல்லாகவே எரிச்சிடுவாங்க. அங்கேருந்து அரசன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட ஒய்ஃபு எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க. அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு மட்டும் அவளோட குழந்தை மட்டும் இருக்கும். ஹீரோ கரெக்டாக அப்போ தான் எந்திரிப்பான் அந்த நெருப்பு வந்தனால. அவன் எந்திரிச்சு போயிட்டு அவளை வந்துட்டு காப்பாற்றலான்னு போவான். ஆனால் அவள் வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லுவாள், அடிமைகளாக வந்துட்டு என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு நெருப்புலேயே வந்து சேர்த்து விடுவாள். இப்போ இந்த பாருங்கள், இவன் தான் ஒரு டுபாக்கூர் அரசன். இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூங்கிட்டே போகிறான் பாருங்க. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய போரே நடக்கும். ஆனால் வந்துட்டு இவன் ஓடியாந்துருவான். அந்த இடத்துல இந்த ஹீரோவும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புவான். அதை ஒருத்தன் பார்த்துருவான். அந்த அடிமையில் இருந்த ஒருத்தன் வந்துட்டு பார்த்துட்டு அதை போயிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்டே எதிர்த்து சொல்லிடுவான், உன்னை வந்துட்டு உன் குடும்பத்தை கொண்டது ஹீரோ தான் அப்படின்ட்டு. ஜப்பான் படை வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். எங்கே சைனாக்குள்ளே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அரசு வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டான், நம்ம தான் வந்துட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும், ஹீரோ தான் வந்துட்டு படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை வந்துட்டு சரி உங்களுக்கு என்னென்ன தெரியும் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு என்னென்ன தெரியும்ட்டு. அதில் ஒருத்தன் பார்த்தா வந்துட்டு கத்தி, அப்புறம் ஒருத்தன் பார்த்தா வந்துட்டு இந்த கறி வெட்டுறது அது தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ராஜா வந்துட்டு அங்கேருந்து ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு உக்காருவான். உக்காந்துட்டு சோறுலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். வந்துட்டு இந்த சைடு பார்த்தா வந்துட்டு ஜப்பான் படக்காரங்க வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டு அடித்து எல்லாத்தையுமே போட்டு கொன்றுவானுங்க. வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ராஜா வந்துட்டு எனக்கு என்ன இந்த கேவலமான சோறுலாம் வேண்டாம், எனக்கு நல்ல சோறு வேண்டும், இதெல்லாம் வந்துட்டு அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுவான். எங்களை மன்னிச்சிருங்க அரசியன்னு அவனுக்கு கத்தோணுங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருந்த ஊர் மக்கள் வந்துட்டு அவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டு அங்கே இருந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு உடனே எல்லாத்தையுமே காப்பாற்ற ஆரம்பிச்சிருவான்.